ஏன் போதையை ஒழிக்க மாட்டான்னா போதையை போட்டவன் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கான். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பார்க்க போறாரு ஒருத்தர், கில்லி சரத்து பார்க்க போயிட்டு அங்க விளையாட்டு போயிட்டு இருக்குது. இங்க பார்த்தா பொடியை நுணுக்கிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து காணொலியை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. இப்ப அது கேள்வி ஆன உடனே, அதாவதுங்க நான் போதை பொருள் நான் நுணுக்கல, குழந்தைக்கு காய்ச்சல் கேட்ட உடனே படுதி வச்சு போயிட்டேன். அதனால மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி குழந்தைக்கு கொடுத்தேன். அந்த காணொலியில குழந்தையவே காணுமே, அந்த குழந்தைய நான் தாங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்ட நிலைமை ஊருக்கே தெரியுங்க. அவன் போதையே போட்டிருக்கான்னு தெரியுது. இப்ப நேற்று பார்க்கிறேன் சட்டமன்றத்தில் பேசுறாரு அந்த அமைச்சர். இந்தியாவோட கடமை அடைக்க அற்புதமான யோசனை. என்ன யோசனை? விஜயோட சாதனையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறவங்களுக்கு எல்லாம் சேவை வரி போட்டா இந்தியாவோட கடமையை அடைச்சிடலாமா? தமிழ்நாட்டிலே வரி போட்டு தமிழ்நாட்டுக்கு அடைச்சு முடிச்சு விடுங்களேன். ஏன் இந்த பிரச்சனை? ஒரு பக்கம் போதை பொருளை பயன்படுத்தியவர் சட்டமன்றத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் போதை பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் விஜயபாஸ்கர், அவர் அங்கதான் இருக்காரு. ஆனா இவங்க போதை பொருட்களை இல்லாம ஒழிப்பாங்களாம்.